என்னை ஏன் மறந்தாய் அப்படின்னு நாஞ்சில் வாழ்க்கையில் மீண்டும் சர்ச்சை கிளப்பியிருக்காங்க திருநங்கை. என்னடா இது முடிஞ்சிச்சுன்னு நினச்சது மறுபடியும் ஆரம்பமாயிடுச்சே அப்படின்னு இந்த கேள்விப்பட்ட எல்லோரும் பேசி வந்துட்டுருக்காங்க. தன்னுடைய புகைப்படத்தை, அதாவது நாஞ்சில் விஜயனுடன் இருக்கக்கூடிய புகைப்படத்தை வெளியிட்டு என்ன பண்ணியிருக்காங்க வைஷுலிசா அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சர்ச்சை கிளப்பியிருக்காங்க. சின்னத்திரை நடிகர் நாஞ்சில் விஜயன் தன்னை திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தைகள் கூறி என்னிடம் பாலியல் ரீதியான தொடர்பை கொண்டிருந்தார். மனைவியாகவும் நான் வாழ்ந்திருக்கிறேன்னு திருநங்கை வைஷுலிசா சமீபத்தில் புகார் கொடுத்துருந்தாங்க. அதைத் தொடர்ந்து நாஞ்சில் விஜயன், நானும் அந்த பொண்ணும் சாதாரண நண்பர்கள் தான், எங்களுக்குள் இருக்கிறது தவறான தொடர்பு இல்லை அப்படின்னு மனைவியை ஆதாரமாக நிறுத்தி ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தார், விளக்கம் கொடுத்திருந்தார். இதற்கு பதில் கொடுக்கக்கூடிய வகையில் திருநங்கை வைஷுலிசா தன்னிடம் வாங்கிய பணத்தை மனசாட்சி இருந்தால் திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டதோடு பல்வேறு விஷயங்கள் பற்றியும் கேள்வி எழுப்பி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. இது குறித்த பிரச்சனை சமூக வலைதளங்களில் பொது பிரச்சனையாக மாறி சமீபத்தில் தான் பெரும் சர்ச்சையை கிளப்பியிருந்துச்சு. அதைத் தொடர்ந்து நாஞ்சில் விஜயன், உங்கள் பயணத்தை நீங்கள் தொடருங்கள், எனக்கு குடும்பம் குழந்தைகள் இருக்குது, ஒருவேளை நான் உங்கள் மனதை காயப்படுத்தியிருந்தால் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு பேசியிருந்தார். அதைத் தொடர்ந்து இந்த பிரச்சனை கொஞ்சம் ஓய்ந்ததுன்னு சொல்லணும். ஆனால் தொடர்ந்து வைஷுலிசா நாஞ்சில் விஜயன் குடும்ப வாழ்க்கையை குழப்பும் வகையில் சர்ச்சையான புகைப்படங்களை வெளியிட்ட வண்ணம் இருந்துட்டுருக்காங்க. இந்த நிலையில் மீண்டும் நாஞ்சில் விஜயனின் குடும்ப வாழ்க்கைக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் திருநங்கை வைஷுலிசா தனது சமூக வலைதள பக்கத்தில் என்னை ஏன் மறந்தாய் விஜய் அப்படின்னு கேள்விக்குறியோட ஒரு புகைப்படத்தை சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருக்காங்க. அது ரொம்பவே வைரலாகவும் பரவி வந்துட்டுருக்கு. என்னடா இது இப்படி இல்லாமல் ஆரம்பிச்சிட்டாங்களே, ஃபேமிலி இருக்குது, அதே போல் குழந்தைகள் இருக்குது அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சாலும் இவங்க இந்த மாதிரியெல்லாம் அதுலேயும் ரொம்ப ஒரு செலிப்ரேட்டாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வெல் நோன் பர்சனாக இருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க இதெல்லாம் யோசிச்சிருக்கணும். ஆனால் இப்போ என்னை மறந்துட்டேன், நான் சொல்கிறது உண்மை, நான் ஒய்ஃப் மாதிரி வாழ்ந்துட்டேன் அப்படின்னு பேசுகிறதுல எந்த விதமான அர்த்தமும் இல்லை அப்படின்னு ரசிகர்கள் சொல்லி வந்துட்டுருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.